ஒரு தீமேட்டிக் ஃபண்டில் முதலீடு செஞ்சால் நல்ல ரிட்டர்ன் கிடைக்கும் அப்படிங்கிறது உங்களோட எதிர்பார்ப்பாக இருக்கா? வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் தமிழ். நம்ம சேனலில் மியூச்சுவல் ஃபண்டுகளை பற்றி பயனுள்ள தகவல்களை பகிர்ந்துகிட்டு இருக்கோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் நண்பர்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். இப்போது தீமேட்டிக் ஃபண்டுகள் அப்படிங்கிறது மிக குறுகிய காலத்தில் நல்ல ரிட்டர்னும் கொடுக்க முடியும். ஆனால் அதே சமயத்தில் நல்ல ரிட்டர்ன் கொடுத்த சில ஃபண்டுகள் அடுத்து வரக்கூடிய காலங்களில் ரொம்ப அண்டர் பெர்ஃபார்ம் பண்ணவும் வாய்ப்புகள் இருக்குது. முதல்ல இந்த தீமேட்டிக் ஃபண்டுகள் அப்படிங்கிறது என்னங்கிறத புரிஞ்சுக்குவோம். இப்போ இந்தியாங்கிறது மிக வேகமாக வளர்ந்துட்டு வர ஒரு பொருளாதாரம். இந்த பொருளாதாரத்தில் வளர்ச்சிக்கான காரணிகள் என்ன ட்ரெண்ட்ஸ் அந்த எக்கானமிக் க்ரோத்தை ட்ரைவ் பண்ணுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோன்னா அந்த ட்ரெண்டுகளில் அந்த தீம்களில் முதலீடு பண்ணுறது தான் தீமேட்டிக் ஃபண்ட்ஸ். இப்போ நம்ம எடுத்துக்காட்டாக பார்க்கணும் அப்படின்னா ஒரு டிஜிட்டல் இந்தியா அப்படிங்கிறது ஒரு தீமாக எடுக்கலாம். செக்டோரல் ஃபண்ட்ஸுக்கும் தீமேட்டிக் ஃபண்ட்ஸுக்குமான வேறுபாடு என்னங்கிறத பார்த்தீங்கன்னா ஒரு தீமுக்குள்ளே பல செக்டார்கள் இருக்க முடியும். இப்போது நம்ம எடுத்துக்காட்டால் டிஜிட்டல் இந்தியா அப்படிங்கிறத ஒரு தீம் அப்படின்னு நம்ம சொன்னோன்னா அதுக்குள்ளே ஐடி, டெலிகாம், ஃபின்டெக் இது போல் பல செக்டார்கள் இருக்க முடியும். அதுதான் இங்கே வேறுபாடு. இப்போ இதனை கொஞ்சம் தீம்களை சில எடுத்துக்காட்டுகளோடு பார்த்தா இன்னும் கூட நம்ம புரிஞ்சிக்க முடியும். இப்போ நம்ம ஏற்கனவே சொன்னோம், இந்தியாங்கிறது வேகமாக வளர்ந்துட்டு வரக்கூடிய நாடு. அது இன்னும் ஒரு 20-30 வருஷத்துக்கு அந்த க்ரோத் ஸ்டோரி இஸ் கோயிங் டு ரிமைன் இன்டாக்ட். அப்போ அந்த வளர்ச்சிகளுக்கான காரணிகள் என்ன, அது ட்ரைவ் பண்ணக்கூடிய ட்ரெண்டுகள் என்ன அப்படிங்கிறது தான் தீம்கள். இப்போ நம்ம ஒரு எக்கானமியோட க்ரோத்துக்கு காரணமாக இருக்கக்கூடிய விஷயங்கள் என்னவாக இருக்கும்? இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அப்போ அது ஒரு தீம். அதே போல் மேனுஃபேக்சரிங், இப்போ பாருங்கள் மேக் இன் இண்டியா அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் நம்ம கவர்மெண்ட் புஷ் பண்ணுது. ஸோ இப்போ மேனுஃபேக்சரிங் அப்படிங்கிறது ஒரு தீம். இதே போல் ஃப்யூச்சர் க்ரோத்துக்கு எதெல்லாம் கான்ட்ரிபியூட் பண்ண போகுது, புதுசாக வரக்கூடிய டெக்னாலஜிகள் என்னென்ன ஃப்யூச்சர் க்ரோத்தை ட்ரைவ் பண்ண போகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படி ஒரு தீமாக இருக்க முடியும். எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் அப்படிங்கிற ஒரு தீம், ரினியூவபிள் எனர்ஜி அப்படிங்கிறது ஒரு தீமாக இருக்க முடியும். அதே போல் ஸ்ட்ராட்டஜிக் தீம்ஸ் பார்க்கலாம். டிஃபென்ஸ் அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ராட்டஜியாக சொல்லலாம். பேங்கிங் அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ராட்டஜிக் தீம். இதே போல் நம்ம ஒரு 140 கோடி பேர் இருக்கோம் இந்த நாட்டில். அப்போ மக்களோட வசதிகள் கூட கூட அவங்களோட கன்சியூம் பண்ணக்கூடிய அந்த நுகர்வு அதிகமாகுது. அப்போ கன்சம்ஷன் அப்படிங்கிறது ஒரு தீம். அதே போல் ரூரல் எக்கானமி இம்ப்ரூவ் ஆக அவங்க கிராமப்புறங்களில் இருக்கவங்க வாங்கக்கூடிய இதுகள் அதிகமாகும். அப்போ ரூரல் க்ரோத் அப்படிங்கிறது ஒரு தீம். ஸோ இப்போ தீம் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இப்போது இந்த தீமேட்டிக் ஃபண்டுகளுடைய சாதகங்கள் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். முதல் முக்கியமான ஒரு சாதகம் அப்படிங்கிறது ஹை க்ரோத் கொடுக்க முடியும். ஒரு குறுகிய காலத்தில் நல்ல ரிட்டர்ன் இது கொடுக்க முடியும் அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒரு சாதகம். அப்புறம் இதில் ஒரு ஃபோக்கஸ்டு ஸ்ட்ராட்டஜி இருக்குது. நல்லா பார்த்தீங்கன்னா அந்த தீம் அப்படிங்கிறது ஒரு ட்ரெண்ட், அது ஒரு குறிப்பான ஒரு ஐடியாவை வச்சு தான் நீங்கள் எல்லா முதலீடுகளும் செய்யப்படுது. அப்போ இது ரொம்ப ஃபோக்கஸ்டான ஒரு ஃபண்ட், அது ஒரு அட்வான்டேஜ். நீங்கள் இந்த இந்தியாவினுடைய இந்த க்ரோத் ஸ்டோரியினுடைய ஒரு மெகா ட்ரெண்டில் நீங்கள் பங்கெடுக்கிறீங்க, அதை வேகமாக வளர்த்தெடுத்து கொண்டு போகக்கூடிய ஒரு காரணிகள் நீங்கள் பங்கெடுக்கிறீங்க அப்படிங்கிறது இன்னொரு அட்வான்டேஜ். இது எல்லாத்துக்கும் மேலே ஒரு நுட்பமான ஒரு அட்வான்டேஜ்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் போர்ட்ஃபோலியோவை டைவர்சிஃபை பண்ணுறதுக்கும் இது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் சரியாக பயன்படுத்தினீங்க அப்படின்னா. இதெல்லாம் இந்த தீமேட்டிக் ஃபண்ட்ஸினுடைய சாதகமான விஷயங்கள். சரி, இப்போ இந்த தீமேட்டிக் ஃபண்டில் இருக்கக்கூடிய சாதகமற்ற விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத பார்த்துருவோம். முதல்ல முக்கியமான ஒன்று, இதில் ஒரு ஹை ரிஸ்க் இருக்குது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா இது ஒரு மிக குறிப்பிட்ட ஒரு தீமில் முதலீடு பண்ணுறோம். அப்போ அது ஒரு சில சாதகமற்ற நிலைகளில் ஒரு எக்கனாமிக் சைக்கிளில் ரொம்ப அண்டர் பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அந்த ஒரு ரிஸ்க், ஏன்னா ஒரு கான்சன்ட்ரேஷன் ரிஸ்க் இதில் இருக்குது. அது போக இது வந்து ரொம்ப வாலட்டைலாக இருக்க முடியும் அப்படிங்கிறது இதனுடைய இருக்கக்கூடிய முதல் பாதகம். அதுக்கடுத்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இது நம்ம ஏற்கனவே பேசின மாதிரி எக்கானமியில் ஒரு சைக்கிள் இருக்கும். அந்த சைக்கிள் இந்த தீமுக்கு சில சமயம் சாதகமாக இருக்கலாம், பாதகமாக இருக்கலாம். அப்போது இந்த எக்கனாமிக் சைக்கிள் என்ன, அதுக்கு இந்த தீம் எப்படி பொருந்தி போகுது அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கணும். அந்த சைக்கிள் இது எப்படி பாதிக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கும். அது ஒரு இதில் ஒரு இருக்கக்கூடிய ஒரு நெகட்டிவ். இப்போ ஏற்கனவே பேசுகிற மாதிரி ஒரு சைக்கிள்னால இது பாதிக்கப்பட போகுது, இந்த தீம் பாதிக்கப்பட போகுதுங்கிறதுனால இதை சரியாக டைம் பண்ண தெரிஞ்சிருக்கணும். எப்போ இந்த தீம்குள்ளே நம்ம போகலாம், இல்லை எப்போ இந்த தீம்லேருந்து நம்ம வெளியே வரணும் அப்படிங்கிறதும் தெரிஞ்சிருக்கணும். இது அடுத்த ஒரு நெகட்டிவ். அப்புறம் முக்கியமாக நம்ம ஏற்கனவே பேசுகிற மாதிரி இதில் ஒரு கான்சன்ட்ரேஷன் இருக்குது. ஒரு குறிப்பிட்ட ஐடியாவில் மட்டுமே நம்ம முதலீடு செய்கிறோம். அப்போ அதில் இருக்கக்கூடிய ஒரு கான்சன்ட்ரேஷன் ரிஸ்க் இருக்குது. இன்னும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா இதை நீங்கள் ஆக்டிவாக மேனேஜ் பண்ணணும். ஏன்னா இந்த மற்ற ஒரு டைவர்சிஃபைட் ஃபண்டில் மாதிரி நான் இந்த பணத்தை முதலீடு பண்ணிவிட்டு மறந்துடுறேன், நான் தொடர்ந்து அதில் ஸ்டெப் போட்டுட்ருக்கேன் அப்படிங்கிற மாதிரிலாம் இதில் இருக்க முடியாது. ஏன்னா ஒருவேளை இந்த தீம்
அவுட் ஆஃப் ஃபேவர் போயிருச்சுன்னா நம்ம அங்கேருந்து வெளியே வர வேண்டியிருக்கும். அப்போ இந்த நம்ம ஆக்டிவாக மேனேஜ் பண்ண வேண்டிய ஒரு தேவை இருக்குது. இது எல்லாமே இதனுடைய சாதகமற்ற ஒன்று. இது எல்லாத்துக்கும் மேலே ஒரு முக்கியமான ஒரு விஷயம் பார்க்கணும். ஒரு தீம் எப்படி உருவாக்கப்படுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ஒரு ட்ரெண்ட் எமர்ஜ் ஆகும். அதை ஏர்லியர் ஐடென்டிஃபை பண்ணும்போது பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா பெரும் முதலீட்டாளர்கள் ஸ்மார்ட்டாக அவங்களோட பணத்தை முதலீடு பண்ணிடுவாங்க. ஆனால் இந்த தீம்ங்கிறது ரொம்ப ஹைப்பப் பண்ணும்போது தான் தீமேட்டிக் ஃபண்டுகள் லான்ச் பண்ணப்படும். நிறைய ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் உள்ளே வருவாங்க. நல்லா பார்த்தீங்கன்னா அந்த சமயத்தில் இந்த ஸ்மார்ட் இன்வெஸ்டர்ஸ், பெரிய இன்வெஸ்டர்ஸ் எல்லாமே பெரும்பாலும் அவங்க லாபத்தை பதிவு பண்ணிவிட்டு வெளியே போயிருக்க கூட வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் அந்த ஹைப்பு உண்மையிலே வெறும் ஹைப் தான் அப்படின்னா அது பயங்கரமாக கிராஷ் ஆகும். அடுத்து வரக்கூடிய காலங்களில் நெகட்டிவ் ரிட்டர்ன் கூட அந்த தீம் தர வாய்ப்பு இருக்குது. ஆனால் ஒரு நீண்ட காலத்தில் அது வந்து உண்மையிலேயே ஒரு அந்த தீம்ங்கிறது ஒரு ஜஸ்ட் ஒரு ஃபேட் கிடையாது, ஒரு ஹைப் கிடையாது, உண்மையிலேயே அது ஒரு ஸ்ட்ரக்சுரல் ட்ரெண்ட் அப்படின்னா அதுக்கப்புறம் அது ஸ்டேபிளாக எமர்ஜ் ஆகி நல்ல ரிட்டர்ன் கொடுக்கும். இதுதான் அந்த சைக்கிளை நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ இந்த புரிதலோட எப்படி இதை அணுகணும், ஒரு தீமேட்டிக் ஃபண்டை எப்படி நம்ம அணுகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் கேள்வி, முதல்ல அந்த தீம் நமக்கு புரிஞ்சிருக்கா, இந்த தீம் என்ன, அதில் க்ரோத்தை ட்ரைவ் பண்ணக்கூடிய காரணிகள் என்ன, அது நமக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கா. அப்படி புரியலைன்னா இந்த பக்கமே போகக்கூடாது. சரி, இந்த தீமை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா அடுத்து நம்ம பார்க்க வேண்டியது, இது ஒரு ஷார்ட் டேர்ம் ஹைப்பா இல்லை உண்மையிலேயே இது ஒரு வேலிட் ஸ்ட்ரக்சுரல் ட்ரெண்டா அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அது ஒரு வேலிட் ஸ்ட்ரக்சுரல் ட்ரெண்ட் அப்படின்னா தான் அது பக்கம் நம்ம போகணும். அடுத்து உண்மையிலேயே எவ்வளோ பிரமாதமான தீமாக இருந்தாலும் அதனுடைய வேல்யூவேஷன் என்ன அப்படிங்கிறத பிடிக்கணும். அந்த தீமில் இருக்கக்கூடிய செக்டார்ஸ், அதில் இருக்கக்கூடிய நிறுவனங்கள், அதனுடைய வேல்யூவேஷன்ஸ் எப்படி இருக்குது, ரொம்ப அந்த ஹைப்னால ஓவர் வேல்யூடாக இருக்குது அப்படின்னா அதை பக்கம் போகிறது நம்ம சரியில்லை. ரீசனபிளான வேல்யூவேஷனில் இருக்குது அப்படின்னா அது முதலீடு செய்கிறத பற்றி யோசிக்கலாம். அப்புறம் இதில் ஒரு அலோகேஷன் நம்ம லிமிட் பண்ணிக்கணும். இது வந்து நல்ல ரிட்டர்ன் கொடுக்கக்கூடிய பொட்டன்ஷியல் இருக்குது அப்படின்னாலும் ரிஸ்க்கும் அதிகமாக இருக்குங்கிறதுனால நம்ம ஒரு குறைவான நம்மளோட மொத்த போர்ட்ஃபோலியோ மதிப்பில் ஒரு 10லேருந்து 15 விழுக்காடு அப்படிங்கிறது இதுக்கு வச்சுக்கலாம். அதுக்கு மேலே இதில் வேண்டாம். அதுக்கப்புறம் நம்ம முதலீட்டை பற்றி யோசிக்கிறோம். அப்போ இந்த முதலீடை நம்ம எப்படி செய்ய போகிறோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இப்போது மார்க்கெட் அந்த தீம்ங்கிறது வாலட்டைலாக இருக்குது அப்படின்னா ஒரே தடவையில் அந்த பண்ணாமல் மந்த்லி சிப் மூலமாக அதை பண்ணுறது பாதுகாப்பானது. இல்லை ரொம்ப அட்ராக்டிவான வேல்யூவேஷன் இருக்குது, அந்த தீம் ரொம்ப ஸ்டேபிளாக இருக்குது அப்படின்னாக்கா லம்சம் முதலீடுகள் நீங்கள் செய்யலாம். இது எல்லாத்துக்கும் மேலே மிக மிக முக்கியமானது, உங்கள்கிட்ட ஒரு எக்ஸிட் ஸ்ட்ராட்டஜி இருக்கணும். ஏன்னா நம்ம ஏற்கனவே பேசணும், இந்த தீமேட்டிக் ஃபண்டுங்கிறது ஒரு தடவை பணம் போட்டுட்டு மறந்துடுற மாதிரியான இடங்கள் கிடையாது. அது நம்ம ஒருவேளை அந்த தீம் வந்து ப்ளே அவுட் ஆகலைனாலோ, அந்த தீமினுடைய ரெலவென்ஸே இல்லை, அந்த தீம் முடிஞ்சு போச்சு, அந்த ட்ரெண்டே முடிஞ்சு போச்சு அப்படின்னாலோ, இல்லை வேல்யூவேஷன்ஸ் ரொம்ப தாறுமாறு அதிகமாகிடுச்சுனாலோ அதுலேருந்து நம்ம வெளியே வரணும். அதுக்கான தெளிவான ஒரு பார்வையும் ஒரு திட்டமிடலும் நம்மகிட்ட இருக்கணும். சரி, இப்போ இது எல்லாத்துக்கும் மேலே இதை நம்ம எப்படி பிளான் பண்ணிக்க போகிறோம் அப்படின்னா, பெரும்பாலான பணத்தை இந்த தீமேட்டிக் ஃபண்டுகளில் கொண்டு வரக்கூடாது. ஸோ ஒரு 85லேருந்து 90 விழுக்காடு உங்களோட போர்ட்ஃபோலியோவை நீங்கள் டைவர்சிஃபைடாக வச்சுருக்கிறீங்க அப்படின்னா, அப்போ அதில் மிச்சம் இருக்கக்கூடிய ஒரு கோர் அண்ட் சேட்டலைட் அப்ரோச்சுன்னு சொல்லலாம். கோரில் நீங்கள் வந்து ஒரு 85-90% வச்சுருக்கீங்கன்னா ஒரு 10-15% இந்த தீமேட்டிக் ஃபண்டுகளாக வச்சுருக்கலாம். அது ஒரு 2-3 தீமில் நீங்கள் பிரித்து முதலீடு பண்ணுறது சரியாக இருக்கும். அப்போ இது யாருக்கு சரி யாருக்கு சரியில்லை அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கணும். இது ரொம்ப மெச்சூர்டான எக்ஸ்பீரியன்ஸ்டு முதலீட்டாளர்களுக்கு மட்டும்தான். அது அவங்களுக்கு நல்ல ரிஸ்க் அப்பிடைட் இருக்கணும். அதே போல் இந்த மார்க்கெட்டோட சைக்ளிக்காலிட்டி பற்றிய புரிதலும் இருக்கணும். அப்போ இதில் யார் முதலீடு செய்யக்கூடாது அப்படின்னா பிகினர்ஸ்க்கானது தீமேட்டிக் ஃபண்ட்ஸ் இல்லை. அதே போல் நான் ரொம்ப ஸ்டேபிள் ரிட்டர்ன் எதிர்பார்க்குறேன், எனக்கு வாலட்டிலிட்டி ஆகாதுங்கிறவங்களுக்கும் இது சரியானதில்லை. அதே போல் என்னால் மார்க்கெட் ஆக்டிவாக ஃபாலோ பண்ண முடியாது, இது ஆக்டிவாக என்னால் மேனேஜ் பண்ண முடியாது அப்படிங்கிறவங்களுக்கும் இது இல்லை. இந்த வீடியோவில் உங்களுக்கு தீமேட்டிக் ஃபண்ட்ஸை பற்றி நல்ல தெளிவு கிடச்சிருக்குன்னு நம்புகிறேன். நீங்கள் தீமேட்டிக் ஃபண்டுகளில் முதலீடு பண்ணியிருக்கீங்களா அப்படிங்கிறத பற்றி கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா உங்கள் நண்பர்களுக்கும் பகிர்ந்துக்கங்க. நன்றி.